ஸோ அந்த சைடு தான் நம்ம போனோம். ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டால் தண்ணி வருதானா, லைட்டாக வருதுன்னாரு. ஓகே சரி ஓகே. இப்போ போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஷாக் ஆகிட்டேன் நான். போகிற வர எல்லோரும் ஏன் இப்போ போகிறீங்கன்னு கேட்டுன்னுக்குறாங்க. ஓ அங்கே போகிற எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்க. அது எங்கப்பா எத்தனை பேர் இல்லை, ஒரு ஆள் தான். ஆமாம் ஆமாம், யாருமே ஆள் இல்லைப்பாங்க அங்கே யாருமே கிடையாதான். இவங்க தான் லாஸ்ட்டாக இப்போ வருது. அஞ்சு 50 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நான் பாதி தூரம் கூட வரலைங்க. ரொம்ப நேரமாக நான் தானே இருக்கேன். ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக போகுதுங்க. நம்ம கடந்து வந்த பாதையை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போனது வந்து மகிதனாவாடி கேவுங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து பக்கத்தில் இருந்த காவேரி பக்கம் லேக்கு இங்கேயும் நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா ஆற்காடோட டெல்லி கேட்டான இங்கே வந்தோம். இங்கே சூப்பராக இருந்துங்க பார்க்கவே. அதே மாதிரி டெல்லி கேட்டில் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணோம். அவங்க தான் மிஸ்டர் கேட். அவங்க கூட நல்லா பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பார்த்தோன்னா ஆற்காடு ஃபோர்ட்டுங்க, அதாவது ராஜா ராணி வாழ்ந்த சில மிஞ்சிய பகுதிகள் அங்கே இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்த்தோம் நாங்கள். இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா 92 அடி முருகன் சிலை ஓப்பனிங் அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அங்கே இருந்ததுனால அதை பார்க்க முடிஞ்சுது. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மோர்தனா டேமு தான் அங்கே போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கும். சில ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வாங்க வீடியோவில் போகலாம். 3வது பாகம் மோர்தனா டேமுக்கு தான் இப்போ போக போகிறோம். மோர்தனா டேம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் பார்க்க போகிறோம். நான் மார்னிங் சாப்பிட்டேங்க, ஒரு தோசை சாப்பிட்டேன். சரி போதும், அதுவே நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு ப்ளெயின் தோசை மட்டும் ஒன்று சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இப்போ தான் நிப்பாட்டுறேன் வண்டியை. நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட இப்போ பேசலான்னு வீடியோ எடுத்துருக்கேன். பின்னாடி பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரி, இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 கிலோமீட்டர் வருதுங்க மோர்தனா டேமு. ஸோ 37 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க. 40 மினிட்ஸ்லேருந்து ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த சைடு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹைவே மட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 70-80 தான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோம் டியோவில். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஏன்னா தண்ணி இருக்கான்னு தெரில. ஸோ போய்ட்டு தண்ணி இருக்கா மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே இதுவுக்கு போயிடலாம், அதாவது கங்கை சூரத் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடலாம். எனக்கு தான் பசி எடுத்துச்சுன்னு பார்த்தா என் வண்டிக்கும் பசி எடுத்துச்சுங்க. ஸோ வண்டிக்காக பெட்ரோலை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் சாப்பிடலான்னு ஹோட்டல் வந்து உக்காந்துட்டேங்க. ஸோ என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னாங்க. ஸோ நான் மட்டும் ஒரு எக் ரைஸ் மட்டும் சொல்லியிருக்கேங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ வந்தோன்னு பார்ப்போம். இந்த எக் ரைஸை நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எக்கு வந்து நிறைய இருந்தது. இதுவே நம்ம ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா 100 ரூபீங்க ஒரு எக் ரைஸு, அப்படி இல்லைன்னா 90 ரூபி வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக் ரைஸோட ரேட்டு வெறும் 50 ரூபா தாங்க, 50 ருபீஸ் தாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது, எக்ஸ்ட்ராவே எக் இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பறக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்தது வந்து பிள்ளையார்பட்டி ஊருங்க. இது வந்து அந்த பாட்டில் வர ஊர் தானான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடு போகணுன்னு போர்டில் போட்டிருக்கு. ஸோ மோர்தனா தானே லெஃப்ட் சைடு போகணும். ஸோ வாங்க நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணிடலாம்.
ஃபுல்லாகவே காலியாக இருக்குங்க ரோடு. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது. 2 மரம் செடி அது மட்டும்தாங்க இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே போயிட்டே இருக்குங்க ரோடு. நல்லா பைக் ரைடர்ஸுக்கெலாம் இந்த ரோடெலாம் சூப்பராக இருக்கும் போல். அந்த அளவுக்கு இந்த ரோடு நீட்டாக போயிட்டே இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே. காடு 2 சைடும் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். 2 காடுக்கு நடுவே இந்தமாதிரி தார் ரோடு வந்து நீட்டாக போகுதுங்க. எப்படியும் அந்த காடுலேருந்து நான் வெளியே வந்துட்டேங்க. எவ்வளோ பெரிய ரோடுங்க அது. செம்ம லென்த்தாக வந்துன்னே இருந்தது. ஸோ இப்போ நான் ஏன் ஸ்லோ பண்ணேன்னா, இந்த ரெட் கலர் மரத்தை பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. வாங்க இது கிட்ட நின்று பார்த்துடலாம். இந்த மரம் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஃபுல் ரெட்டு, வேறு லெவலில் இருக்குது இந்த மரம். அப்படியே இந்த மழை கிளைமேட்டே மாறுதுங்க. செம்ம ரோடுங்க இது. நம்ம வந்து மோர்தனா அணைக்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு கேட் இருக்குங்க. மோர்தனா டேம் கேட்டு. நம்மளுக்கு வந்து சைடு வழியாக தான் போகணும். ஸோ இந்த வழியாக தான் வந்தோம். சின்ன வழி தான். செம்மையாக இருக்காண்ணா பார்க்க. அங்கங்கே ஒரு பில்டிங் இருக்குங்க, வீடு மாதிரி. எதுக்குன்னு தான் தெரில. இப்போ நம்ம வந்து நடராஜா சர்வீஸ் தான் கொஞ்சம் தூரம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க டேம். இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம டேமுக்கு போயிடலாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிடலாம். இங்கே போகிறேன். சே, இதுலலாம் தண்ணி வந்தால் சூப்பராக இருக்குங்க. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மோர்தனா அணைக்கிட்ட தாங்க நிற்கிறோம். அந்த அணை மேலே நம்ம வந்து நின்றுக்கிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கேன். என் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டேமோட வியூவுங்க. பின்னாடி பக்கம் அந்த மலைகள்லாம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோர்தனா அணையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸு தாங்க போகிறோம். வாங்க இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ இந்த கேட்டை எகிரி குச்சிட்டாங்க. எகிரி குச்சிட்டு போயிட்டுருக்கேன் கீழே. ஸோ அந்த சைடு தான் நம்ம போனோம். இந்த ஓரம் போயிட்டு ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரில. இப்படி நம்மளுக்கு வழி தெரியலாம், ரிட்டர்ன் ஆகிடலாம். அங்கேருந்து மேலே இந்த இறங்கி வந்தோன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. இறங்கி தான் நம்ம போகணும். இதில் தான் இந்த ஒரே இடம் தான் இறங்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய டேம் பாருங்க. தண்ணி வந்தால் சூப்பராக இருக்குங்க. இங்கே கங்கானா சிரசு வாட்டர் ஃபால்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல. கங்கானா சிரகு வாட்டர் ஃபால்ஸ். இப்போ டேம் அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு வந்துட்டு இருக்கேன். தண்ணிலாம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் போலங்க. இது ஃபுல்லாகவே தண்ணி வரும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், வெள்ளைன்னு ஃபுல்லாக தண்ணி வரும். செம்ம வேறு லெவலில் இருக்கும் போல். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுது போல். ஏன்னா இந்த செடியெலாம் பாருங்கள், செடியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது செடி. ஏன்னா தண்ணி அடிக்கடிக்க வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். நம்மளுக்கே தெரியும் தண்ணி போகிற இடம்னு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மரம் தான்
மரமே வாழ்ந்து போயிருக்கு. பின்னாடி பாருங்க மழை வேறு லெவலில் இருக்குங்க. கள்ளி செடியெலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளாச்சுங்களா பார்த்து? சின்ன வயசில் பார்த்தது கள்ளி செடி. இதிலெல்லாம் பேர் எழுதி வைப்போம் சின்ன வயசில். அந்த ஞாபகம் கள்ளி செடியை பார்த்தணும். ஸோ ஷார்ப்பாக இல்லை. இவங்ககிட்ட முள்ளை வாங்கி இவங்ககிட்ட எழுதிடலாமா? ஸோ வேணாம் விடுங்க, உங்களுக்கு காட்ட தான் வந்தேன். ஃபுல்லாக கள்ளி செடி தாங்க. கள்ளிச்செடி பழம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பழம். பைக்கில் வரேன். ஐயோ தப்புறேன். கையில் அந்த கள்ளிச்செடி எடுத்தேன்ல, இந்த தெரியுதா அவங்களுக்கு இந்த முள். நானும் எடுத்து பார்த்துட்டு வரவே மாட்டேங்குதுங்க. அது டைட்டாகுதுங்க. முள் நல்லா லாக் ஆகிடுச்சுங்க கையில். இழுத்தோன்னா வரவே இல்லை, செம்ம டைட்டாக இருந்ததா. சரி இப்படிக்கா பிடிங்களாம் பார்த்தா ஒச்சிக்கிச்சிங்க சுத்தமாக. அப்புறம் லைட்டாக அப்படியே பண்ணி கையில் தப்பு எடுத்துட்டேன் எப்படியோ. டேம் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுங்க. மேலே போகுது இந்த வழி. நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல, இப்போ இங்கேருந்து பார்க்கலாம். அப்புறம் தண்ணி வருதா ஃபால்ஸில்? சுத்தமாக இல்லையா? ஒரே வழி தானே இது? ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸுக்கு போகணுமா? பரவாயில்ல. போகிறீங்களா அப்போ? ஏன் போயிட்டு டேம் வியூ பாருங்கள். மூச்சு வாங்குதுங்க இதுக்கு ஏறுந்துக்க. மேலே ரொம்பலாம் ஹைட்டு ஏறல. ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டால் தண்ணி வருதானா? லைட்டாக வருதுன்னாரு. ஓகே சரி ஓகே. இப்போ போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஷாக் ஆகிட்டேன் நான். பார்த்துக்கலாம், டக்குன்னு நடந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஓகே தான், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும், நம்ம நம்பிக்கை வைக்கணும்ல. அந்த நம்பிக்கையை நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது. டைலாக்லாம் நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் மூச்சு வாங்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், மேலே வந்து கோவிலுங்க, அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன். அருள்மிகு பைரவர்னு போட்டுக்குதுங்க. பைரவர் பேக்கு வியூ பாருங்கள். இல்லைங்க, நான் கீழே போகல. ஸோ இந்த மரம் பார்த்தேங்க, இந்த மரம் வழியாக தான் போகிறேன். இங்கேருந்தால் நிறைய பேர் வந்தாங்க, கீழே இருந்தால் 2 பேர் வந்தாங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி போவோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம போய் பார்த்துட்டா விட, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கூட வந்துக்கலாம். போகும்போதே நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். வழி ரொம்ப குறுகலாக போகுதுங்க. இதை பாரு, நம்ம டேமுக்கு இந்த சைடாக வந்துட்டோம். அங்கே தான் நம்ம இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அங்கேருந்து இங்கே இந்த சைடு வந்தோம், இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். சரி வாங்க அடுத்தடுத்து போவோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த எறும்பு புத்தா இது பாம்பு புத்தான்னு தெரில, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்னேக் கார் இருக்கிறீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. சரி, நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். போகிற வர எல்லோரும் ஏன் இப்போ போகிறீங்கன்னு கேட்டுன்னுக்குறாங்க. ரொம்ப தூரமாக ஒரு வேலை தெரியல, போய் பார்ப்போம். ஆனால் ஒரு 1 hour ஆகிடும் சொல்கிறாங்க போக.
இன்னும் 1 hour ஆகும் போல். பார்ப்போம். போய் டக்குன்னு மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணது லேட் ஆகும், விசிட் பண்ணது சீக்கிரம் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் எரிஞ்சு போயிருக்குங்க. சரிதா, இங்கே இருந்த மரம் எல்லாமே எரிஞ்சிருக்கு. எதனாலன்னு தெரில. நான் போகிறதுலாம் பாதையானே ஒரு டவுட்டுங்க. இதானே இதை போகிறேன், இதை போகிறேன் எப்படி போகுது பார்த்தீங்களா? இப்போ தெரிஞ்ச நான் ஏன் டவுட்டுன்னு சொல்கிறேன்னு. அந்த அளவுக்கு பாதை ரொம்ப கஷ்டமாக போகுது, கிளியராகவே இல்லை. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஓடலாமா? காலியாக இருக்குது, ஓடலாமா? ஒரு யானை அப்படிலாம் சிறுத்தை தொத்தின்னு வந்து நினச்சிப்போம். ஓடு 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 ஓடு. யானை தொத்துது. ஓடு ஓடு. எப்போ கொஞ்ச நேரம் ஓடி வந்தாங்க, மூச்சு வாங்கிச்சு, முடியல. தண்ணி போகிறேன், இவ்வளோதான் இருக்குது தண்ணி. அந்த முள்ளுலாம் கீறுது. பாதை ரொம்ப குறுகலாக இருக்குல்ல, செடியெலாம் வளர்ந்து போய் நிறைய இருக்குது. இது பார்த்துங்க, எல்லாமே நான் காட்டத்தெல்லாம் அடையாளம் தாங்க. வழி ரூட்டு மரம் போகுது. இந்தமாரி மரம் வரும், தண்ணி இறக்கத்தில் இந்தமாரி மரம் வரும். அப்படியே இந்த ரைட்டு ஓரம் கையிலேயே போகுது. அப்படியே மேலே ஏறுது. என்ன கேட்குறீங்க? இல்லை இல்லை, அவங்க இல்லை, நான் இப்போ தான் வரேன். தண்ணியில் வருதாண்ணா? தண்ணியில் வருது வருது வருது. ஓகே, தனியாக போயிட்டுருக்கேங்க. ஒன்றில் ஒன்லி எப்படி இருக்கு பாரு. இப்போ நம்ம இது உள்ளே தாங்க போகிறோம். இது உள்ளே அப்படி போயிட்டு அங்கே அப்படி போவோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போகலாம். ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான பிளேஸுங்க இது. எப்படி போகுது பாருங்க ரூட்டு. பா செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? இந்த ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் ஆந்திராவும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. தமிழ்நாடு பாதி பார்ட்ரு வரும், ஆந்திரா சைடு பாதி பார்ட்ரு வரும். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு பார்டரை தாண்டி ஆந்திரா சைடு உள்ள போயிட்டுருக்கோம். அதாவது தமிழ்நாடோட எல்லை முடிவுங்க, ஆந்திராவோட எல்லை தொடங்குது இந்த ஃபாரஸ்ட்டு. செம்மையாக இருக்குங்க வியூலாம், செம்ம அல்டிமேட்டாக இருக்குது வியூ. இந்த சேவ் முள்ளு போட்டுக்கிறாங்க, சேவ் போகக்கூடாதுன்னா போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ரொம்ப அழுக்காகுது, கருப்பாகுது பார்க்கவே.
தண்ணி மூவிங் இல்லை போல். எந்த இடம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாறைக்கு நடுவில், இந்த மாதிரி பாறைக்கு நடுவில் இந்த மாதிரி தண்ணி வருது. இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்கி நிற்குதுங்க. பார்க்கும் போதே தெரியுதா, தெளிவாக இல்லை. ஏன் தெளிவாக இல்லைன்னு தெரியல. பாறைனால அந்த பாறையில் இருக்கிற டஸ்ட்டு நிறைய இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு, பாசை ஃபுல்லாகவே பாசை இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகவே இருக்குது. சரி, ஓகே. இங்கே தண்ணி அந்த அளவுக்கு வரல. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். அந்த தண்ணி வெளியே வருது, அங்கே போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தால, அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன். இந்த சைடு எதனா ரூட் போகுதா, இல்லை அந்த கல் வழியாக தான் போகணுமா என்னன்னு தெரியல. இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. சரி, நான் சொன்னல முன்னாடி தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த அங்கே தண்ணி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரூட்டுக்கு போதுங்க இது. நம்ம அங்கே போயிடலாமா? பாடலாம் ரொம்ப ஸ்டார்ப்பாக இருக்குதுங்க. ஸோ வந்தாச்சு. தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வருது இங்கே. அதாவது இங்கே குளிக்கிற இடம், இங்கேயும் இன்னும் குளிப்பாங்க. தண்ணி கம்மியாக வரதுனால அவ்வளோ பேர் குளிக்கலை இங்கே. போகிறேங்க. சரி வாங்க போகலாம். பெரிய டேம் கொஞ்சம் தூரம் வந்தோன்னு ஃபுல்லாக பாருங்க. இந்த பாறையில் நம்ம போகிறதா இருக்குது. ஆனால் ரூட்டு போகிறது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. கடை பார்த்த போகிறது நம்ம நல்லாவே தெரியுது. தண்ணிலாம் பாருங்கள், ரொம்ப தேங்கி போய் ரொம்ப நாளான தண்ணி மாதிரி இருக்குது. பூச்சி இல்லாமல் எதுன்னு இருக்குது. பாறையில் தான் பாதை. எப்படி? பாறையில் தான் பாதை, அந்த அளவுக்கு போகுது. எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக போத்து தான் நம்மளாம் முன்ன பின்ன வந்திருக்கோமா. ஃபுல்லாக பாரு, இது ஃபுல்லாக தண்ணி போகும் போலங்க. மான்சூன் சீசனில் வந்தால் ஃபுல்லாக தண்ணி போக போகிறோம். சூப்பராக இருக்கும் போல் பார்க்கறதுக்கு. ஒரு நாள் வந்துட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக போகும்போது பார்ப்போம். என்ன ஒன்றுன்னா, முன்னாடி தண்ணி போயிடுச்சுன்னா இங்கே வர முடியாதுங்க. அதுதான் ஒன்று ப்ராப்ளம். அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா அங்கேருந்து இங்கே வர முடியாது. அதான் கஷ்டம். கிட்டத்தட்ட நான் வீடியோ ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour மேலே நடந்துருந்தாங்க இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணேன். இந்த பாறைலாம் வந்தது காட்டணுன்ட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டலன்னு காட்டினுக்கிறேன். சரி வாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு பார்ப்போம். இன்னொன்று எல்லாம் கேட்குறது ஒரே விஷயந்தான். என்னப்பா இந்த டைமில் வந்திருக்க, என்னப்பா இந்த டைமில் வந்திருக்க, பார்ப்போம். பாதை மாறி வந்துட்டோமோ இல்லைங்க, நம்ம பாதை எப்பவுமே ஒரே பாதை தான், நேர் பாதை. அங்கே பாருங்க, சூப்பராக வருது தண்ணி. இங்கே நல்லா குளிக்கலாம் போலாங்க. நல்லா ஆழமாக தான் இருக்குது. இருக்குதா? தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. தண்ணி நல்லா வெள்ளையாக வருதுப்பா. சரி ஓகே, நம்ம போவோம். இந்த சவுண்டெல்லாம் கேளுங்களேன்.
பூச்சிங்க கத்துற சவுண்டு ஒய்ந்து. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடப்போம். பாதையில் மரம், இவ்வளோ பெரிய மரம் பாருங்க, அப்படியே வளைஞ்சு மேலே ஏறுது. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஐயோ சரி, ஓ மரத்துக்கு பிடிக்கல, அது மேலே ஏறி நின்னது தள்ளி விட்டுருந்துச்சு நம்மளை. சிக்கு பூம் பூம். இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன். ஆரே பால்ஸில் கூட அங்கங்கே ஒரு ஃபால்ஸ் வழி அப்படி இருந்தது. ஆனால் ஆரே பால்ஸ் ரொம்ப தூரம் நடக்கலைங்க, ஓரளவு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் நடந்திருப்பேன். ஆனால் அது அப் அண்ட் டவுன் கிடையாது, இது அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்குது. ஏறுத்து இறங்குத்து அப்படின்னு நிறையா இருக்குது. அதனாலே கால் வலி வரும் அதிகமாக. இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் வரலைங்க ஃபால்ஸு. வலி மட்டும் நல்லா போயிட்டே இருக்கு. சூரியனே நீ அங்கே இருங்கள், நான் செல்லும் வரை அங்கே இருங்கள், கீழே மட்டும் இறக்கி விடார்கள், எனக்கு அது கிளம்பி விட்டுரும். பயன்ட்டு நினச்சிங்களா? சும்மா உங்களை பயங்க இருக்கணும். இந்த மாதிரி பாதை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? போகிறோம் எவ்வளோ ஒட்டில் போகிறோம் கீழே விழுந்தால் அவ்வளோ பெரிய ஆற்றுல விழுந்துருவேன் நான். பட்டாம்பூச்சி பாருங்கள், எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்கள். ஓ அங்கே பாருங்க எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்க. இப்பா எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்க. பாதை போயிட்டே இருக்குங்க. இதுக்கு மேலே எங்கேயும் நிற்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக உங்களை ஃபால்ஸில் மீட் பண்ணுறேன். அப்படியே ரொம்பவே புல்லுதாக போகுது, குரல் கேட்குதுங்க இப்போ தான். அது எங்கப்பா இப்போ தான் நம்ம கிராஸே பண்ணுறோம். ஓப்பா சில்லுன்னு இருக்குதுங்க. பரவாயில்ல, பேண்ட்டை நினச்சாலும் பரவாயில்ல, நடக்க வேண்டியது தான். ஆண்ணா எத்தனை பேர் இல்லை, ஒரு ஆள் தான். ஆமாம் ஆமாம், யாருமே ஆள் இல்லைப்பாங்க. அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. வந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் தூரமா? பக்கத்துலண்ணா. சரி சரிங்கண்ணா, வரட்டுமா? போய்ட்டு வரட்டுமா? சரி சரிங்க. அதில் நம்மளுக்கு பயம் இல்லை. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அங்கே யாருமே கிடையாதான், இவங்க தான் லாஸ்ட்டாக இப்போ வருது. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோமா? இப்போ பேசியிருந்தேன் அவங்கக்கிட்ட, நான் வேணா இருக்கிறேன்ப்பா, நீ வேணா போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாசமாகறாங்க இவங்க. அதான் சொன்னேன், நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் நேரம் ஆகும், இந்த வீடியோலாம் எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், நம்மளுக்காக நம்ம அவங்கள கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனால் சரி நீங்கள் போங்க, நான் அப்படியே பார்த்துட்டு நான் வந்து அப்படியே கிளம்பிடுவேன் சொன்னேன். சரி சரி பயப்படாத, அங்கே நல்ல சக்தி தான் இருக்குது, நீ பார்த்துட்டு நிதானமாக வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். ரொம்ப பாசமாக பேசினாங்க. நான் வேணா வெயிட் பண்ணுறேன்ப்பா, நீ வேணா பார்த்துட்டு வா, நான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்துங்க. சரியானா ரொம்ப தூரங்க இது, ரொம்ப தூரம். உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம போகிறோம் இல்லையா? ஃபோன்லேயே சுத்தமாக நெட்வொர்க் கிடையாது, நம்ம போனோன்னா கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாதையை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தால் தான் போக முடியும். சரி
இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க, வந்து தான் பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கேயே பாத்திரம்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் ஃபேமிலியாக வராங்க. ஃபேமிலியாக வரப்போ ஜாலியாக இருக்கும். அப்படியே குளிச்சுட்டு சமையல் பண்ணி அப்படியே சாப்பிட்டு திருப்பி ஒரு குளியல் போட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஒன் டேக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்குதா, அவ்வளோதான். நல்லா இருக்க இடம். கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கல்லுலாம் வச்சு அடுப்பு மாதிரி மூட்டி சமையல் பண்ணி அந்த அடுப்பு மூடிட்டு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. பார்த்தேன் நானும். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த கோவில் ஒன்று இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கோவில் இருக்குது. சவுண்டு கேட்குதுங்க, வாட்டர் பஸ் சவுண்டு கேட்குது, எனக்கு கேட்டுச்சு. பார்த்துட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே இந்த பாரு, தெரியுது அவங்களுக்கு தண்ணி வருது. இதாண்ணா, இப்படி போகணுமா, இப்படி போகணுமா, அப்படி போகணுமா? இப்படி தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது. இது நம்ம வந்து வழிங்க, அந்த தான் வந்தோம். சோ எதிரி இருக்கானே. கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்து நம்புறேங்க, 4:40 ஆக போகுதுங்க. 4:35. 4:35க்கு நம்ம இங்கே ஃபால்ஸில் இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குங்க ஃபால்ஸு. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, இந்த அடி பம்பு, இந்த ஃபால்ஸாண்டில் வந்து இந்த அடி பம்பு இருக்குதுங்க. தண்ணி வருதா பார்ப்போமா? அடி பம்பு பாருங்க. எம் பழனி சரவணன் கோவர்தன் புதிய பைப் சாலை வேலூர். தண்ணி வருதா பார்ப்போமா? வருதுங்க தண்ணி. வாவ், சூப்பருங்க, தண்ணிலாம் வருது. டாகிஸ் கமான் கமான். இங்கே பாருங்க, நாய் இது இவ்வளோ தூரம் உள்ளே வந்துருக்குதுங்க. ஸோ அந்த கோயில் சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் கோவில் அங்கே. ஸோ கோவிலாண்ட வந்து குரங்கு நிறையா இருக்குங்க. ஃபுல்லாக ரத்தங்க. இது சிக்கன் மட்டன் வாங்கின்னு வராங்கல்ல, அதோட ரத்தங்க இங்கேயும் சரி. இந்த பம்பு செட்டாண்ட போனோம் பார்த்தீங்களா, இந்த பம்பு செட்டாண்டியும் அந்த கறி வெட்டுற கட்டெல்லாம் பாருங்கள். கறி வெட்டுற கட்டை அப்படின்னா அந்த ரத்தம் அப்படியே இருக்குது, கழுவும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே போட்டு போயிருக்காங்க. இதுவே ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்குங்க எனக்கு, அந்த ரத்த வாடை. அப்புறம் அந்த பாறையில் பாருங்களேன், சின்னதாக ஒரு குகை மாதிரி. குரங்க வர அடிக்கடிக்கு பயமுறுத்துதுங்க அந்த ஷீட் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு. சரி ஓகேங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த இங்கே பாருங்கள், ஆடு தோல் அப்படியே கிடக்குது, பச்சை தோல் அங்கங்கே கிடக்குது. ஆடு கூட்டின்னு வந்து இங்கேயே வெட்டி தோல் உரிச்சிக்கிறாங்க. உரிச்சு இங்கேயே சமைச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக முடியுங்க, ஆடு முடி. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், சமைச்சு சாப்பிட்டு க்ளீனாக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லைங்க,
இந்த இடத்துல ஒரு மண் மாதிரி பள்ளம் நோண்டிட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் ஒரு மண்ணில் போட்டு வச்சாலே அது பாட்டும் கிடக்கும். இப்போ இந்தமாரி கிடக்கிறதுனால ஸ்மெல்லு அது வந்து அந்த முடி வந்து நாய் சாப்பிடாது. ஸோ அது வந்து ஃபுல்லாக ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரியாக இந்த இடத்தையே வந்து துர்நாற்றமாக ஆகிடும். புழு பூச்சி ஒரு மாதிரியாக இந்த தண்ணியை வந்து அங்கெல்லாம் குளிக்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் தண்ணி ஏறிச்சுன்னா அந்த அந்த பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் அங்கே போகும். எல்லா இடமும் அப்படி தாங்க இருக்குது. இதோ பாருங்கள். கோயில்னு ஒன்று இருக்கிறதே அவங்க மறந்துட்டு பண்ணுறாங்க. இந்த பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக குரங்கு. டுமுட்டா டுமுட்டா டுமுட்டா. ஓடுது ஓடுது குட்டி குரங்கு. ஸோ கோவிலுங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. நேர்ந்து விட்டு எதனா கோழிகளை அறுத்துக்கிறாங்களான்னு தெரில. இது என்ன சாமின்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியாதுங்க அதெல்லாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குரங்குங்க இருக்குங்க. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், பொருளெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் போல். மீனுங்க நிறைய இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ரத்தத்துக்கு மீனுங்க வரதான் செய்யும். சரி, நம்ம அப்படியே ஃபால்ஸு சைடு போயிடுவோமா? இந்த பாருங்க மீன் பாருங்க, எவ்வளோ மீன் பாருங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அப்படியே ஃபால்ஸை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. கடைசியாக நம்ம வந்து இந்த கங்கனம் சிறகு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்ல, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப தூரம், பாதை எந்த சைடும் தெரியல, யாருமே இல்லை. சரி, தனியாக தான் வந்தேன். ஆனால் போகிற வழியிலேயே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த டைமில் போறியாப்பா, போயிடுவியா அங்கே எப்படின்னு கேட்டாங்க. ஸோ வந்தாச்சு. நம்ம நினச்சா எது வேணால் முடியணும். இதுக்கு ஒரு அத்தாச்சி தான் இது. இப்போ வந்து இதில் ஒரு குளியலை போட்டுடலாங்க. குளியலை போட்டால் தான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அர்த்தமே இங்கே ஒரு குளியலை போட்டால் தான். ஸோ ஒரு குளியலை போட்டுருவோம் பெஸ்ட்டு. நான் ஒன்று ஃபோனு குரங்கா இருக்குங்க, எதுவுமே வச்சுட்டு போக பயமாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே குரங்கு இருக்குது. அதுதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ட்ரெஸ்ஸு தூக்கின்னு ஓடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். டைம் கரெக்டாக 5:10 ஆயிடுச்சுங்க. ஸோ பாய் பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோங்க. இப்போ கொஞ்ச நேரம் தான் குளித்தேன் வந்ததுக்கு. ஸோ நல்லா தான் இருந்தது. ஸோ வாங்க போகலாம்.
இவ்வளோண்டு தண்ணி தாங்க, இவ்வளோண்டு தண்ணி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குதித்து டேம் வரைக்கும் போகணும். சரி, போகிறவங்களாம் பாருங்கள், டாட்டா சொல்லுங்கள். என்ன பண்ணுறாங்க தெரியல, 2 பேரும் ரொம்ப நேரமாக இவர் இவருக்கு சொரிஞ்சு விடத்தோம், இவர் அவர் முதுக காட்டத்தமாக இருக்கிறாங்க. சரி, நம்ம எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம போவோம். ஓகே, கோயில் பார்த்து இதான் நான் உள்ள என்ன பண்ணுறேன் போயிட்டோம்ல. நாங்கள் இப்படி பிள்ளை உள்ள பிள்ளை உட்காந்து பயம் காட்டக்கூடாது, சரியா? போயிட்டு விட்டா பாய். அது பயங்கரமாக சவுண்டு விடுதுங்க, பெரியசு. நம்மளே பயந்துருவோம் போல். மீன்லாம் ஓடுது. பாய் 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 மீன் குட்டிங்களா. ரொம்ப இருட்டிட போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறேங்க. ஏன்னா டைம் 5:15 ஆயிடுச்சா, இருட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடப்போம். அதான் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சம் சர்வலாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம ஓடலாம், ஏன்னா நம்மளுக்கு மூச்சு வாங்காது. மேடாக இருக்கிற பக்கம் வந்து பொறுமையாக ஏறினாலே போதும். ஏன்னா நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கிறோம், நம்மளுக்கே தெரியும். வாட்டர் ஃபால்ஸில் யாருமே கிடையாது. ஸோ அந்த எண்டு தான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. எண்டுலேருந்து இங்கே நம்ம மட்டும் தான் போகிறோம். இப்போ இது இன்னும் அட்வென்ச்சராக இருக்குங்க. யாருமே இல்லாத ஒரு காடில் நடுவில் நான் ஒன்லி வித் மீ எம்கே. சரிங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறேன். நடந்துட்டு கொஞ்சம் பாதி தூரம் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்ன டைமு, போனேனா இல்லையா. ஸோ நான் சொல்கிறேன். இப்போ தான் நான் வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நான் பாதி தூரம் கூட வரலைங்க. ரொம்ப நேரமாக நான் தானே இருக்கேன். இன்னும் அந்த மேடு மாதிரி மேலே ஏறுவோம், அதுதான் பாதி தூரம். ஆனால் அதுவே இன்னும் நான் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும். நானும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறேன். காலும் வலி ஏற்றிச்சுங்க எனக்கு. இப்போது மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஃபுல்லாக இருட்டாயிடுங்க. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இருட்டில் போகிறது கஷ்டங்க. ஸோ அதான் நானும் முடிஞ்ச அளவு ஓடினுக்கிறேன், சர்வெல்லாம் ஓடுறேன். அதெல்லாம் வந்த பாட்டு இல்லைங்க. ஸோ டக்குன்னு போனோங்க. இப்பயே ஓட ஆரம்பித்தாதான் உண்டு. டைம் இருட்டாயிட போதுங்க. அதுக்கப்புறம் சிங்கம் புலிலாம் வந்து என்னை சாப்பிட்றோம். ஐயோ எனக்கு பலமாக இருக்குது. அதான் ஓடுறேன் இப்போது. சும்மா சொன்னாங்க, இருட்டாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க இங்கேருந்து போகிறது. நான் சொன்ன மேடு இதுதாங்க. வந்துச்சு, பாதி தூரம் வந்துக்கிறோம். இப்போ தான் நான் வீடியோலாம் காட்டியிருப்பேன்ல, முள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடு போகக்கூடாது, நம்ம இந்த சைடு போகணுன்னு. இந்த மேடு தாங்க. ஒரு மேடு ஏறிட்டு அங்கேருந்து பார்ப்போம். மேடில் ஓட முடியாது, கஷ்டம். மூச்சு ரொம்ப வாங்கிட்டோம். சர்வரில் தான் நம்ம ஓடணும். ஸோ அங்கே மேடு ஏறிடும். முடியலங்க, வேறு உக்காந்துப்போம். இல்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. இருட்டுது வேறு, சீக்கிரமாக வேறு போகணும். ஸோ கால் வலிக்குதுங்க. மேடு ஏறி வந்தேன்னா கால் வலியாச்சு. மேடு ஏறியாச்சு, இதுக்கப்புறம் நீட்டாக போனோம் தான். ஸோ கொஞ்சம் கால் வலிக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். சும்மா சிப்பியாக குடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. தண்ணி முக்கியம் இல்லை. ஸோ அப்படியே இந்த வியூவை பாருங்கள். வேர்வை ஊற்றுது மண்ணிலேருந்து. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கும். அப்படி தான் குடிக்க தருது. தண்ணி இல்லைல்ல, நம்மளுக்கு தண்ணி ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் கொஞ்சம் சேர்கிற வரைக்கும் நம்ம சேரும், சேராமல் இருப்போம், எல்லாம் சேர்ந்துருவோம். சரிங்க, உட்காந்துட்டு போதும். ரொம்ப நேரம் உட்காந்து காலோட பெயின் தெரியும். பெயின் தெரியாச்சுன்னா நடக்குது கஷ்டமாயிடும்.
போவோம் அப்படி. சரி ஓடுவோமா, கொஞ்சம் குடிச்ச தண்ணிக்கு என்ன பவர் ஏற்றுவோம். டைம் ஆயிடுச்சு. இருட்டிச்சுன்னா அப்புறம் சிறுத்தை என்னை வந்து தூக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் உங்களுக்கு யார் வீடியோ போடுவா? உங்களுக்கு யார் வீடியோ போடுவா? அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், இதை எடிட் பண்ணி நான் போடணும்ல. சிறுத்தை தூக்கிட்டு போய் என்னை வச்சுக்கிச்சுன்னா ஃபோனில் இருக்கிற வீடியோ யார் போடுவா? நான் தானே போடணும். அப்போ நான் சீக்கிரமாக போகணும்ல. வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போவோம், ஓடுவோம். கடன்னு ஓடணும், படன்னு பாடணும், கீழே விழுந்து வரணும், எலும்பு மிஞ்சாது. நல்லா இருக்குதா பாட்டு? லிரிக் ஃபார் எம்கே. நம்ம அதே மாதிரி அங்கேருந்து போயிருக்கும் போதே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலியை வந்து நான் மீட் பண்ணேங்க. அவங்க வந்து முட்டி வலினால அவங்க வந்து பொறுமையாக நடந்து போயிருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தேன்னு வச்சு கூட்டினியா உனக்கு பெரிய விருந்தே கச்சிருக்காங்க. பெரிய விருந்தா? ஆமாம், ஆட்டுக்கடை வெட்டி விருந்து போட்டாங்க இன்னைக்கு. கட்டப்பார்க்காரு நாமெல்லாம் நீ வர குறுக்கு வந்தாங்க பாரு. ஆமாம், அவங்க விருந்து போட்டு தான் குறுக்கு வந்தது. எல்லாமே இந்த டபாரெல்லாம் எடுத்து போயிருந்தாங்க. யார் இருந்தாலும் போட்டுருப்பாங்க, அண்ணாச்சிக்கு யாரையும் விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் வந்துட்டோம்னா விருந்து கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமைனா. இங்கே யாருனாலும் வேண்டுதல்காரு வந்து இன்னைக்கு அவங்க தட்டப்பார்க்காரு வந்து வெட்டி போட்டாங்க. அதான் அங்கே ஆட்டு தோல் இருந்தது பார்த்தேன். ஆமாம், அப்படி மேலாட்டே கடந்தது, ஒரு மாதிரி தான் ஸ்மெல்லு வந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக விருந்து போடுவாங்க. அங்கே வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நேர்ந்து விட்டுருவாங்க. ஒரு மணி சாப்பாட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமைனா. பரவாயில்ல, போடுறாங்க. இவ்வளோ உள்ளே வந்து போடுறாங்க, பெரிய விஷயம். அவங்க போடுறாங்க விருந்து, வேண்டுதல் நிறைவேற்றி செய்கிறாங்க. இவங்க வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்த பற்றியும் அந்த அணையம் பற்றியும் நிறைய விஷயம் பேசிட்டு வந்தாங்க. ஸோ கேட்டுக்கிட்டு போகும்போதே நல்லா இருந்தது அங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நீர்வீழ்ச்சியில் வந்து படையல் போடுற மாதிரியும் அங்கே வந்து கடா வெட்டி விருந்து வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு வந்தாங்க. ஸோ கேட்கும் போதே நல்லா இருந்தது. இங்கே கோயில் திருவிழா அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் அப்படியே வந்து இப்போ கிளம்புனேங்க வண்டிக்கிட்ட. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. அவங்க கூட பேசின்னு வந்துட்டு எனக்கு டைம் வந்து தெரியல. அவங்க வர சொல்லிக்கிறாங்க. போய் அவர் மட்டும் தனியாக வந்தார், வண்டி எடுத்துன்னு போயிட்டு கூட்டின்னு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம ரூம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து தங்கிக்க சொன்னார். அது நம்மளுக்கு செட் ஆகாது, ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்ப எனக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த சைடு போகிறாரு. இப்போ நம்ம இன்னும் ஏற்கனவே நம்ம போக வேண்டியது 80 கிலோமீட்ரு, இன்னும் 100 கிலோமீட்ரு. காலையிலேயே நம்ம அவர் வீட்டு போய் தங்கத்துக்கு சங்கடமாக இருக்கும். சரி, புது இடம், நம்ம தங்கத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். வரலன்னா நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க 4 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க, நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊருக்கு போய்ட்டு அங்கே வந்து நம்மளுக்கு தங்குற மாதிரி எதனா ரூம்ஸ் இருக்கா பார்த்துட்டு அதே மாதிரி சாப்பிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேங்க ரூமில். இப்போ நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் மழையாக இருக்குங்க, மழை வர ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து இங்கே தங்குறதுக்கும் இடம் இல்லை. மழை வந்தால் இங்கே ஒதுங்கி நிற்க கூட ஒரு இடம் இல்லைங்க, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நான் இப்போ போயிட்டுருக்கேன். மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அங்கே போயிட்டு என்னென்ன ஃபுல் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் அடுத்த வீடியோவிலேருந்து ஆர் சேல்ஸோட ஃபுல் வீடியோ ஒரே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேங்க, பாருங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.